வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் குடிபோதை இல்லாத ஒரு நாளாக இந்த நாளை கடக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. என்னடா நானே எப்படி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் போயிட்டுருக்கு. குடும்ப சுச்சுவேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளை வந்துட்டு மைண்டை போட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெறி ஏற்றிக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, எங்கள் அப்பா ஒரு ஆள் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறது, நான் இங்கே சும்மா இருந்துக்கிட்டு இருக்கிறது, ஏகப்பட்ட விஷயங்கள். சரி நம்ம வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அடுத்த நடவடிக்கைகளில் இறங்கலான்னு பார்த்தா ஓனர் நம்ம பர்மிட்டை ரினியூலும் பண்ணல, கேன்சலும் பண்ணலை. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம திரும்ப மலேசியாவுக்குள்ளே போகிறதுக்கும் லேட் ஆகும். அப்புறம் என் கடைக்கு தான் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அது இன்னும் நம்மளை வந்துட்டு ட்ரிகர் பண்ணுது. இதுக்காகவே மலேசியாவுக்குள்ளே நம்ம போய் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி தோணுது. போகிறது வந்துட்டு போயிடலாம், திரும்ப வர்றது கஷ்டம். இல்லையெல்லாம் போகிறது, டூரிஸ்ட்டாக போகிறது. அங்கே போய் அப்படி பர்மிட் விடக்கூடிய நேரத்தில் நான் பர்மிட் போடுறேன் அப்படின்னா அதுக்கு 3 மாத சம்பளம் 2 லட்ச ரூபா கிட்ட ஆகும். 3 மாத சம்பளம் 2 லட்ச ரூபாயா அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ போகிறது வந்துட்டு பர்மிட் இல்லாமல் இல்லீகலாக போகிறதுனால சம்பளம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் பிடிச்சா ஜெயில். அப்போ ஓனர் வந்துட்டு என்னை பர்மிட் கேன்சல் பண்ணாமல் ரினியூ பண்ணாமல் இப்படியே வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா என்னை அது மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வேறு வழி இல்லை, குடும்ப சுச்சுவேஷன், அது இந்த பொருளாதார பிரச்சனை, காசு சம்பாதிக்கணும், பண பிரச்சனைகள் இருக்குது, டைம் இல்லை நம்மள்கிட்ட அப்படின்னும் போது இங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா 65 வெள்ளி கொடுங்க, 70 வெள்ளி கொடுங்க, என் திறமைக்கு 100 வெள்ளியே கொடுக்கலாம். மற்ற எத்தனையோ கடைகளில் பர்மிட்டோட 85 வெள்ளி கொடுத்து பர்மிட் ரினியூவல் பண்ணுறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து மெடிக்கல் காசுலேருந்து எல்லாம் போடக்கூடிய கடைகளும் இருக்குது. நம்ம கண்ணுக்கு அந்த மாதிரியான கடைகள் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. கடவுள் அந்த சான்ஸை கொடுக்கறதில்ல. இங்கே எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஒன்றும் பத்தலைன்னா எங்கே போகிறது? காசு வேணும்ல, காசு கொடுத்தா தானே வேலை பார்க்க முடியும். அந்த கடைக்கு நான் திரும்ப போகிறதில்ல. எவ்வளோ விஷயங்கள் நிறைய நினச்சி பார்த்தாச்சு. நிறைய 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 2 வருஷம் அனுபவம் அந்த கடையில். நிறைய திங்க் பண்ணியாச்சு. வேலை செஞ்சால் பத்தாது, இன்னும் வேணும். வேலை செய்யாமல் ஓட்டுனா காக்கா பிடிச்சி இது பண்ணி நம்மளை வந்துட்டு வேலை வாங்குறது, அது நம்மளுக்கு அது மாதிரிலாம் நம்மளுக்கு ஆகாது. நம்ம போனால் நம்மளோட வேலை என்ன, அதை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். வேலைக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுக்கணும். சம்பாதிக்க தான் வந்திருக்கேன். அதனால் இப்போ மலேசியாவுக்குள்ளே போகிறது வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்குது. நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூர் ப்ரோக்ராம் கேன்சல். இந்த ஆஸ்திரேலியாவும் வந்துட்டு டூரிஸ்ட்டாக தான் உள்ளே போய் அங்கே போய் வேலை நம்ம ரெடி பண்ணணும். அதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. மலேசியாவும் டஃப்பாக இருக்குது. அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்போது சரி இங்கேயே வேலைக்கு போகிறதா, ரொம்ப டிப்ரெஷன், அது ஸ்ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு போட்டு யோசித்து நம்ம திரும்ப குடிபோதைக்கு பாதைக்கே போயிடுவோமா, அந்த பாதைக்கு வந்துட்டு திரும்ப சறுக்கி விழுந்துருவோமா அப்படின்னு ஒரு பக்கம் இதாக தான் இருக்குது. ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷனாக இருக்குது. பார்த்துப்போம். ஏதோ இந்த யூடியூப் சேனல் இருக்கிறனால தான் இதில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு 4 பேர் நம்மளோட வீடியோ டெய்லி ஒரு 4 பேர் 5 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள 4 பேர் கண் பார்வையில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தான், அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த கெட்ட பாதைக்கு போயிடக்கூடாது, போயிட்டால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி அதுக்காகவே மெனக்கிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னை இறுக்கி பிடிச்சி வச்சுட்ருக்கு இன்னும் அந்த தெளிவான ஒரு வாழ்க்கையில். இல்லைன்னா அந்த குடிபோதை வாழ்க்கைக்கு நான் எப்போயோ போயிருப்பேன். 3 நாளைக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியது. இந்த யூடியூப் சேனல் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதிதீவிரமான டென்ஷன்ஸ் நண்பர்களே, சொன்னால் புரியாது. சுச்சுவேஷன் அது போல், குடும்ப சுச்சுவேஷன். நம்ம உடம்பு சரியில்லாமல் டெய்லி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்க நம்ம கண்டுக்காத மாதிரி இருக்கிறேன் நான். ஆனால் நம்மளுக்கு பார்க்க மண்டைக்கு வெறி ஏறுது. எங்கள் அப்பாவுக்கு வயசு தான் ஆயிடுச்சு. காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு நைட்டு போய் நைட் டியூட்டி பார்த்துட்டு வரேன் கண்டினியூவாக, அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி. ரொம்ப டென்ஷன்ஸ், அதை இதையும் போட்டு யோசிச்சு. யூடியூப் சேனலில் நடத்துறதுல இது மாதிரியான சுச்சுவேஷன் நான் கடக்கும்போது நான் வந்துட்டு சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிளான அந்த சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு குடிக்காமல் வளர்ந்துட்டோம் அப்படி சொல்லி இப்போவும் அதை நினச்சி பார்க்குறேன். ஓகே, இந்த நாள் முடிய போகுது. லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த நாள் ஒரு குடிபோதை இல்லாத ஒரு நாளை நான் கடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த யூடியூப் சேனல் தான். என்னுடைய முயற்சி, கடவுளோட ஆசீர்வாதம் அதெல்லாம் அப்புறம். இந்த யூடியூப் சேனல் தான் அதையெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறதுக்கு வந்துட்டு, என்னோடய முயற்சியை நான் வந்துட்டு பயன்படுத்திக்கிறதுக்கும், கடவுளோட ஆசீர்வாதத்தை நான் வந்துட்டு பயன்படுத்திக்கிறதுக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு மையமாக இருக்கிறது இந்த யூடியூப் சேனல் தான். என்ன மாதிரி இருக்குன்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும், எந்த ஒரு ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன்ஸுக்கும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எதுக்குமே வந்துட்டு இந்த போதை வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது. நான் நினச்சா இப்போ கூட போயிட்டு
அந்த பாட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க முடியும், சும்மா ஒரு 2-3 மணி நேரம் போதைக்கு. ஆனால் திரும்ப ரியாலிட்டி லைஃப்பில் நம்ம வரணும். அதுக்கு போதை தீர்வல்ல, எவ்வளோ டிப்ரெஷன் டென்ஷன்ஸ் இருந்தாலும். ஓகே, நான் அப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லையா, அதுலேயே புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன். அதில் வந்துட்டு சொல்யூஷன் இருக்கா? இல்லை. ஆனால் போயிட்டோம். முதல் கோப்பை மது முற்றிலும் மோசம் செய்யும். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. லைவ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஓகே, என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களையும் பழகிடாதீங்க, அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு புரியும். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.